திமுகவை சேர்ந்த திரு அன்வர் ராஜா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 நீங்க திரு மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், இனி அடுத்து செங்கோட்டையனும் திமுகவுக்கு போறாரோ அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. திமுகவினுடைய பி டீமா தான் இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு அதிமுக ஆதரவாளர்கள் சொல்வதையும் நம்ம கேட்டிருந்தோம். என்ன அடுத்த மூவ் என்ன சார் செங்கோட்டையனுடைய அடுத்த மூவ்? அப்புறம் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க செங்கோட்டையன்ட்டே கேட்டுற வேண்டியதுதானே? அவரையும் போனால எடுத்துருவோம் சார், கேட்டுருவோம். அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லிட்டு போறாரு. இல்ல, நீங்க அதிமுகவில் இருந்தவர், முக்கியமான தலைவர், அங்க இருந்த அதிருப்தி காரணமாக திமுகவில் இணைந்தவர், அதனால நாங்க உங்களுடைய கருத்தை பெறணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதிருப்தி எனக்கு ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை அதிமுகவை கொண்டு செலுத்தாது. அதிமுகவை தொடர்ச்சியாக வெற்றி பாதையில் அழைத்து செல்லாது. அந்த தீர்மானமான முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நான் அங்கிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். இப்ப அதே தானே நான் என்ன சொன்னனோ அதை தான் இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு, ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் சொன்னாரு. அதைத்தான் அவங்க ரெண்டு பேரும் திருப்பி சொல்றாங்க. அப்போ நீங்க இருகரம் நீட்டி அவரை வரவேற்கிறீங்களா என்ன? ஏன்னா திரு சேகர்பாபு அவர்களையும் ஒரு 5 நிமிடம் சந்திச்சு பேசியிருக்கிறாரு திரு செங்கோட்டையன், அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பா வரவேற்கிறோம். செங்கோட்டையன் என்னை கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தா நல்லது. அப்ப நீங்க ஏற்கனவே திமுகவில் இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு அது தொடர்பான தகவல்கள் தெரிந்திருக்கலாம். அவர் திமுகக்கு செல்வார் இல்லைன்னா தாவைக்கு செல்வார் அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. நீங்களும் மனோஜ் பாண்டியனும் அவரை வரவேற்பதாக சொல்லியிருக்கிறீங்க. நான் அப்படி எடுத்துக்கலாமா அதையே? ஆமாமா, கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் தான் இருக்கு, அதனால சுயநலமாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுல சுயநலம் ஒண்ணும் இல்ல மேடம். அதாவது அதிமுக கட்சி ஒழுங்கா இருக்கணும்னு நாங்க சொல்றோம். அதுல கூட்டு தலைமை இருக்கணும், எல்லாரும் கலந்து பேசி செய்யணும்னு சொல்றோம். 5-6 அமைச்சர்கள் போய் நேரடியா எடப்பாடி பழனிசாமி நேரடியா பேசி பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதையுமே நான் கேட்க மாட்டேன், எதுவுமே நீங்க சொல்ற எந்த அறிவுரையில் நான் கேட்க மாட்டேன். குறைந்தபட்சம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான முயற்சியில் எடுக்கலைன்னா ஜெயிக்க முடியாது. அரசியல் அதுதான் அந்த விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, அதிமுக நல்லா இருக்கணும், அதிமுக ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கு நேரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுகவில் சென்று சேர மாட்டாங்கல்ல, அப்படி கேட்கிறாங்க. அப்படி இல்ல, நேர எதிர் எடுப்பாடு இல்லை. அதாவது கொள்கை ரீதியா திமுக அதிமுக ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுக்கும் பொதுவான கொள்கைகள் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஒரே தத்துவம் தான், ஒரே கொள்கை தான், ஒரே இதுதான், பாலிசி தான், எல்லாமே ஒண்ணுதான். அதனால திமுக அதிமுக விலகுனா அதுக்கு அடுத்த ஆப்ஷனே திமுக தான். வேற எந்த ஆப்ஷனும் அந்த டிராவிடியன் மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வராது, கிடைக்காது. அதனால அவங்க அவர் நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் சேருவார். 2017 நடைபெற்ற பிரிவுகளுக்கும் பிறகும் கூட செங்கோட்டையன் அங்கேதான் இருந்து கொண்டிருந்தார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடிதான் அவர் திடீர்னு ஒரு கலக குரலை எழுப்புகிறார். அப்பெல்லாம் தெரியலையா அதிமுக பிரிஞ்சிருந்தது? அப்பெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல செங்கோட்டையன்? இப்ப ஏன் குரல் கொடுக்கிறார் அப்படின்னா அது அவருடைய சுயநலம் என்பதாக விமர்சனங்கள் வருகிறதே. நான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்ல மேடம். அதாவது அவர் உள்ள இருந்துகிட்டே நிறைய விஷயங்கள் பண்ணாரு. கட்சி நீண்ட நாள் ஒரு 50 ஆண்டுகள வரலாறு இந்த கட்சிக்கு இருக்கு. 72ல இருந்து இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு காலம் ஆச்சு? 40 வருஷம் வரலாறு இருக்கு அந்த கட்சிக்கு. அந்த கட்சியில அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் 1977 அவர் எம்எல்ஏ மேடம், எம்எல்ஏ அவரு. அப்ப தொடர்ந்து இவ்வளவு நாள் பணியாற்றி தலைவர்கிட்ட பணியாற்றினாரு, அம்மாட்ட பணியாற்றினாரு, எல்லாருமே பணியாற்றினாரு. அவருக்கு சில விஷயங்களை தலைமையில சொல்றாரு. தலைமையில கேட்கலைங்கிறதோட மட்டுமாக இல்லாம தலைமையே அவரை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அதாவது அதிமுகவில் இருக்கிற தலைமை எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு நெருக்கமானவங்க, அவங்கள பூரா கட்சியில ஒன்னொன்னா நீக்கிக்கிட்டே வந்தா அவர் என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லை, அங்க இருந்து எக்ஸ்பெல் ஆகிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் எதிர்த்து அவர் பல முயற்சிகளை பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் நடக்கல. அதிமுக வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால இவர் வெளியே வர வேண்டிய கட்டாயம் இப்ப உண்டாயிருச்சு. வெளியே வந்தா அவர் டிஎம்கேக்கு தான் வரணும். நன்றி திரு. அதுதான் சரியான உங்களுடைய பார்வையை, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி திரு அன்வர் ராஜா, இணைப்பில் பேசியதற்கு.